வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஒரு ஜென்ரல் எக்ஸாம்பிளாக இல்லாமல் ஒரு ரியல் டைமாக ஒரு ப்ராப்ளம் எடுத்துகிட்டு அந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்ளை பண்ணோன்னா எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நான் 8% ப்ராப்ளம் எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். ஸோ 8% ப்ராப்ளம் அப்படிங்கிறது என்ன? நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த பாக்ஸில் நம்மளுக்கு 3x3 மேட்ரிக்ஸில் நம்மளுக்கு நம்பர்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும். நம்மளுக்கு 1ல இருந்து 8 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும். மொத்தம் நம்மளுக்கு 9 செல் இருக்கும். அதில் ஒன்று எம்டி செல். ஸோ இதில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அந்த மிக்ஸ் அண்ட் மர்ஜில் ஒரு டைல் கொடுத்துருவாங்க. ஓகே, இது இனிஷியல் ஸ்டேட்டாக இருக்கும். நம்மளுக்கு இது இனிஷியல் ஸ்டேட்டு. கோல் ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டைலோட வேல்யூஸ் நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணணும். அதாவது 1 2 3 4 5 6 7 8 நடுவில் எம்டி செல் இந்த மாதிரி நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியணும். ஓகே, இதுதான் நம்மளோட ஃபைனல் கோல் ஸ்டேட். இப்போ எப்படிலாம் அரேஞ்ச் பண்ண முடியும்னா, இந்த எம்டி ஸ்பேஸை நம்ம பக்கத்தில் இருக்க செல்லோட மூவ் பண்ணிக்கலாம். அதாவது டாப், லெஃப்ட், ரைட், பாட்டம். ஓகே, 4 மூமெண்ட் இருக்குது. ஒன்று இந்த எம்டி செல்லை மேலே இருக்க செல்லோட மாற்றிக்கலாம். அதாவது 2 இங்கேயும் எம்டி செல் மேலேயும், இல்லைனா 8, இல்லைனா 4, இல்லைனா 6. ஸோ 4 பாசிபிள் மூவ் தான். 4 பாசிபிள் மூவ்னா டாப், டவுன், லெஃப்ட், ரைட். அப்போ அந்த 4 பாசிபிலிட்டியில் நம்ம மூவ் பண்ணி நம்மளுக்கு ஃபைனலாக இந்த ஸ்டெப்புக்கு கொண்டு வரணும். ஓகே, இதுதான் 8% ப்ராப்ளம். இந்த 8% ப்ராப்ளமில் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒரு செல் மூவ் பண்ணுவோம். அதாவது எய்தர் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா இதுதான் இனிஷியல் ஸ்டேட் கொடுத்துருக்கிறது. என்னென்ன பாசிபிள் மூவ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எம்டி செல் இங்கே இருக்குது. ஸோ இந்த எம்டி செல்லில் நம்ம 3யோட ஸ்வாப் பண்ணிக்கலாம், 6ஓட ஸ்வாப் பண்ணிக்கலாம், இல்லைனா 4ஓட ஸ்வாப் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கு நம்மளுக்கு 3 பாசிபிள் அவுட்கம் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி பாசிபிள் அவுட்கம் போட்டோன்னா இதுக்கு பேர் என்ன? இதுக்கு தான் சர்ச் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சர்ச் ட்ரீ அப்படிங்கிறது ஆல் பாசிபிள் மூவ்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணி ஒரு டிரான்சிஷன் போட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் போட்டோன்னா இதுதான் சர்ச் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த கொடுத்துருக்கிற இனிஷியல் ஸ்டேட்டுக்கு நம்மளுக்கு 3 பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்குது. இதுதான் இந்த 3 பாசிபிள் அவுட்கம்ஸ். ஸோ எங்கெங்கே ஸ்வாப் பண்ண முடியும்? எய்தர் 3யும் எம்டி செல்லையும் ஸ்வாப் பண்ணிக்கலாம். அப்போ 3 இங்கே, எம்டி செல் அங்கே, மீதியெல்லாம் அப்படி இருக்கும். 1 2 அங்கே இருக்கிற மாதிரியே 8 6 7 5 4 எல்லாம் அப்படியே இருக்கும். இந்த 3யும் எம்டி செல்லை மட்டும் நம்ம ஸ்வாப் பண்ணியிருக்கோம். ஓகே, இது 3யை ஸ்வாப் பண்ணுறது. அடுத்தது 6ஐயும் எம்டி செல்லையும் ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ 6ஐயும் எம்டி செல்லையும் ஸ்வாப் பண்ணுறப்ப இந்த ஒரு ஸ்வாப்பிங் நடக்கும். அதாவது 6 இங்கே வந்துடும், எம்டி செல் நடுவில் வந்துடும். அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 1 2 3 6 இங்கே வந்துருச்சு, 8 7 5 4 அப்படியே இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து லாஸ்ட் ஸ்வாப்பிங் பார்த்தீங்கன்னா 4ஐயும் எம்டி செல்லையும் ஸ்வாப் பண்ணிக்கலாம். அப்போ 4 மேலே வந்துடும், எம்டி செல் கீழே வந்துடும். அப்போ மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படியே இருக்கும், 8 6 அப்படியே இருக்கும், 7 5 அப்படியே இருக்கும். 4ம் எம்டி செல்லும் ஸ்வாப் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதுதான் அடுத்த பாசிபிள் மூவ். இந்த மாதிரி நம்மளால் சர்ச் ட்ரீ கம்ப்ளீட்டாக வரைய முடியும். பட் நான் இங்கே கம்ப்ளீட்டாக வரைய போகிறது கிடையாது. மீதி எக்ஸ்பிளனேஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு வருவோம். பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்படிங்கிறது என்ன? அது ஒரு இன்ஃபார்ம்டு சர்ச் மெத்தட். ஓகே, ஸோ இன்ஃபார்ம்டு சர்ச்னாலே நம்மளுக்கு ஹியூரிஸ்டிக் வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். ஒவ்வொரு நோடுக்கும் ஹியூரிஸ்டிக் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஸோ ஹியூரிஸ்டிக் வேல்யூ அப்படிங்கிறது என்னென்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், அதாவது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இந்த இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் பிளேஸ்லேருந்து உங்களுக்கு கோல் ஸ்டேட் போகிறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன். ஓகே, அதுக்கு நீங்கள் யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணலாம், மேன்ஹாட்டன் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது விதம் அந்த எக்ஸாம்பிள்க்குரியதும் கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச் 8% ப்ராப்ளத்துக்கு நம்மளுக்கு ஒரு விதமான ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் கால்குலேஷன் வச்சுக்கலாம். ஸோ ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஏதாவது கொடுத்துருந்தாங்க, நீங்கள் அந்த கொடுத்துருக்கிறத எடுத்துக்கோங்க. அப்படி எதுவும் கொடுக்கல அப்படின்னா நீங்களே ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஸோ ஹெச் ஆஃப் என் இப்போ எங்கே நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம்னா நம்பர் ஆஃப் மிஸ்பிளேஸ்டு டைல்ஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம். இதுதான் ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷனாக கால்குலேட் பண்ண போகிறோம். அதாவது நம்மளுக்கு இது கொடுத்துருக்கிற ஸ்டேட்டு, இது கோல் ஸ்டேட்டு. அப்போ இதுக்கும் எவ்வளோ டைல் நம்மளுக்கு மிஸ்பிளேஸ் ஆகிருக்கு, தப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னா அதை மட்டும் நம்ம ஃபைனல் எடுத்துக்கலாம். இப்போ இனிஷியல் ஸ்டேட்டுக்கு நம்ம நம்பர் ஆஃப் மிஸ்பிளேஸ் டைல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 1 இங்கே ஃபஸ்ட்டு செல்லில் இருக்குது, கோல் ஸ்டேட்லேயே 1 ஆசிட்டிஸ் இருக்குது. ஓகே, அப்போ இது கரெக்டாக இருக்குது. 2வும் கரெக்டாக இருக்குது, 3யும் கரெக்டாக இருக்குது.
8ம் கரெக்டாக இருக்குது. ஸோ மிட் பொசிஷனில் நம்மளுக்கு எம்டி செல் வேணும், ஆனால் இங்கே 6 இருக்குது, இது தப்பு. அதே மாதிரி அதுக்கு அடுத்த செல்லில் பார்த்தீங்கன்னா 4 வேணும், இங்கே எம்டி செல் இருக்குது, அதுவும் தப்பு. அடுத்த ரோவில் பார்த்தீங்கன்னா 7 ஆசிட்டிஸ் இருக்குது, இங்கே வந்து நம்மளுக்கு 5 இருக்குது, ஆனால் 6 வேணும், இங்கே 4 இருக்குது, 5 வேணும். அப்போ 4 டைல் வந்து நம்மளுக்கு கோல் ஸ்டேட்டை விட மிஸ் மேட்ச் ஆயிருக்கு. அப்போ இதோட ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 4. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நோடுக்கும் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அதுதான் ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன். ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன்ங்கிறது வந்து ப்ரெசன்ட் ஸ்டேட்டை கோல் ஸ்டேட் கூட கம்பேர் பண்ணி எவ்வளோ மிஸ் மேட்ச் இருக்குங்கிறத பார்த்துக்க போகிறோம். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இங்கே அடுத்து நம்மளுக்கு 3 ஸ்டேட் வந்திருக்கு. இந்த 3 ஸ்டேட்டுக்குமே நம்ம வந்து ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைல் 1 ஆசிட்டிஸ் இருக்குது, செகண்ட் டைல் 2 ஆசிட்டிஸ் இருக்குது, தேர்ட் டைல் கோல் ஸ்டேட் படி 3 இருக்கணும், இங்கே எம்டியாக இருக்குது, இது தப்பு. 8 ஆசிட்டிஸ் இருக்குது, 6 இருக்குது, பட் நமக்கு தேவை எம்டி டைல். இங்கே 3 இருக்குது, நமக்கு தேவை 4, அதுவும் தப்பு. 7 கரெக்டாக இருக்குது, நம்மளுக்கு 5க்கு பதிலாக 6 இருக்கணும், 4க்கு பதிலாக 5 இருக்கணும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் 5 டைல் மிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த மிஸ் மேட்ச் எல்லாம் கால்குலேட் பண்ணோன்னா ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன். ஸோ இந்த நோடோட ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் 5. அடுத்து இந்த நோடுக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 ஃபர்ஸ்ட் ரோ கரெக்டாக இருக்குது, செகண்ட் ரோவில் 8 எம்டி செல் கரெக்டாக இருக்குது, பட் இந்த இடத்துல 4 வேணும், நம்மளுக்கு 6 இருக்குது, 7 ஆசிட்டிஸ் இருக்குது, அடுத்து 6 வேணும், 5 வேணும், அப்போ இதுவும் தப்பு. அப்போ மொத்தம் 3, ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் 3. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ கரெக்டாக இருக்குது, 1 2 3 1 2 3. அடுத்த ரோவில் பார்த்தீங்கன்னா 8 கரெக்டாக இருக்குது, மிடில் நம்மளுக்கு எம்டி ஸ்பேஸ் வேணும், இங்கே 6 இருக்குது, அடுத்து 4 கரெக்டாக இருக்குது, 7 கரெக்டாக இருக்குது, 5 இங்கே நமக்கு 6 ஆக்சுவலாக வேணும், ஆனால் 5 இருக்குது, இங்கே எம்டி டைல் இருக்குது, 5 இருக்குது. ஓகே, இதெல்லாம் மிஸ்பிளேஸ் டைல். ஸோ இதோட ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷனும் 3. ஓகே, ஸோ இந்த லெவலோடு நிறுத்தி நம்மளால் எந்த ஜஸ்டிஃபிகேஷனும் கொண்டு வர முடியாது. அதனால இன்னொரு ஸ்டெப் நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ இன்னொரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த ஒரு எக்ஸ்பான்ஷன் போகிறப்போ திரும்பவும் பழைய ஸ்டேட்டே வந்துருச்சுன்னா, ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்டெப்ஸை திருப்பி ரெக்கவர் பண்ணலாம். அதாவது இந்த 3ஐயும் எம்டி ஸ்பேஸையும் மறுபடியும் ஸ்வாப் பண்ணோன்னா பழைய ஸ்டேட்டுக்கே வந்துடும். அதாவது இங்கே இந்த எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம மூவ் பண்ண போகிறோன்னா இங்கே நம்மளுக்கு எம்டி டைல் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, ஸோ இந்த எம்டி டைலை நம்ம எப்படி ஸ்வாப் பண்ண முடியும்? மொத்தம் நம்மளுக்கு ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன இருக்குது? மொத்தம் நம்மளுக்கு டாப் மூவ் பண்ணலாம், பாட்டம் மூவ் பண்ணலாம், இல்லைனா லெஃப்ட்டு ரைட்டு, 4 பாசிபிள் மூவ்ஸ் அலாப்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த எம்டி டைல் ஒரு கார்னரில் தான் இருக்குது. ஸோ இந்த கார்னரில் வரப்போ நம்மளால் 2ம் எம்டி டைலும் ஸ்வாப் பண்ண முடியும், 3யும் எம்டி டைலும் ஸ்வாப் பண்ண முடியும். அப்போ 2 பாசிபிள் மூவ் தான். இப்போ இந்த 2 பாசிபிள் மூவ்க்கும் அவுட்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2வை ஸ்வாப் பண்ணுறப்போ எம்டி டைலும் 2வும் ஸ்வாப் பண்ணுறப்போ 2 இங்கே வந்துடும், எம்டி டைல் இங்கே வந்துடும். அப்போ ரிமைனிங் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் 2வும் எம்டி டைலும் ஸ்வாப் ஆகிடும், செகண்ட் ரோவில் 8 6 3 அப்படியே இருக்கும், 7 5 4 இதுவும் அப்படியே இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பாசிபிள் மூவ். அடுத்த பாசிபிள் மூவ் பார்த்தீங்கன்னா 2வும் எம்டி டைலும் ஸ்வாப் பண்ணியாச்சு, 3யும் எம்டி டைலும் ஸ்வாப் பண்ண முடியும். இப்போ 3யும் எம்டி டைலும் ஸ்வாப் பண்ணுறப்போ நம்மளுக்கு டிரான்சிஷன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, இது கிரியேட் ஆகிற ஸ்டேட்டு 1 2 அப்படியே இருக்கும், 3யும் எம்டி டைலும் ஸ்வாப் பண்ணுறோம். அப்போ 3 மேலே போகும், எம்டி டைல் கீழே வந்துடும், 8 6 அப்படியே இருக்கும், 7 5 4 அப்படி இருக்கும். ஓகே, இப்போ இதையும் இனிஷியல் ஸ்டேட்டையும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரோவில் 1 2 3, செகண்ட் ரோவில் 8 6 எம்டி டைல், தேர்ட் ரோவில் 7 5 4. அப்போ அதே திருப்பி வந்திருக்கா? ஸோ அதே திருப்பி வந்திருக்கப்போ அந்த ஒரு இங்கே என்ன டிரான்சிஷன் இருக்கோ அது அப்படியே தானே இங்கே வரும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி வரப்போ நம்ம இதை யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ இதை வந்து திரும்பவும் அதே ரிப்பீட் ஆகிறப்போ நம்ம அதை வந்து நம்மளோட டிரான்சிஷன் நம்மளோட ட்ரீயில் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ட்ரீயை ரீக்ரியேட் பண்ணுறப்போ ஆல் பாசிபிள் ஸ்டேட் போடுறப்போ ஒரே ஸ்டேட் திருப்பி ரிட்டர்ன் ஆயிடுச்சு, திருப்பி அதே மாதிரி வந்துச்சுன்னா அதை நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ அடுத்த இதில் வந்து அப்போ ஒரே ஒரு பாசிபிள் மூவ் தான். 2 பாசிபிள் மூவ், ஒரு பாசிபிள் மூவில் நம்மளுக்கு ப்ரீவியஸ் ஸ்டேட்டே ரிட்டர்ன் ஆகிறதுனால நம்ம அதை எடுத்துக்க போகிறது கிடையாது. ஸோ ஒரே ஒரு பாசிபிள் மூவ் போட்டோம். இப்போ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா எம்டி டைல் மிடில் இருக்குது. ஸோ மிடில் இருக்கிறப்போ நம்மளுக்கு நம்ம டாப் ஸ்டைலோட மேட்ச் ஸ்வாப் பண்ணலாம், பாட்டம் டைல் லெஃப்ட் ரைட்டு எல்லாத்தோடையும் நம்மளால் ஸ்வாப் பண்ண முடியும்.
அதில் வந்து ஒரு ஸ்வாப்பிங்க்கு அதாவது 6 எம்டி டைலும் ஸ்வாப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் ஸ்டேட்டே போயிடும். ஓகேயா? அப்போ 4ல் 3 மட்டும்தான் பாசிபிளாக இருக்கும். ஸோ அந்த 3 பாசிபிள் ட்ரான்சிஷனும் நான் இங்கே எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த லெவலோடு நான் வந்து ட்ரான்சிஷன்ஸ் நிறுத்திக்க போகிறேன். rather than எக்ஸ்பேண்டிங், இன்னமும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதை விட இந்த ரெண்டாவது இதோடு நிறுத்திக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து 3 பாசிபிள் அவுட்கம் இருக்குது. ஸோ 3 பாசிபிள் அவுட்கம்ங்கிறது என்னென்ன வரும்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே 2 ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஸ்வாப் பண்ணுறப்போ 2 இங்கே வந்துடும். 1 3 8 6 7 5 4 அப்படியே இருக்கும். ஸோ 2 எம்டி டைலும் ஸ்வாப் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அடுத்து வந்து 8 ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ 8 1 2 3 அப்படியே இருக்கும். 6 7 5 4 அப்படியே இருக்கும். இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஸோ அடுத்து நம்மளுக்கு 2 ஸ்வாப் பண்ணியாச்சு, 8 ஸ்வாப் பண்ணியாச்சு. 6 ஸ்வாப் பண்ணால் ப்ரீவியஸ் ஸ்டேட்டுக்கே போயிடும். அதனால் நம்ம அதை இன்க்ளூட் பண்ண போகிறது கிடையாது. 5 ஸ்வாப் பண்ணிக்கலாம். அப்போ 5 மேலே எம்டி டைல் கீழே. அந்த ரிமைனிங் ட்ரான்சிஷன் பார்த்தீங்கன்னா 1 2 3 8 6 7 4 5 எம்டி டைலு மட்டும் ஸ்வாப் ஆகிடும். அப்போ இதில் வந்து நம்மளுக்கு 3 பாசிபிள் நெக்ஸ்ட் ட்ரான்சிஷன்ஸ் இருக்குது. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா எம்டி டைல், இந்த எம்டி டைல் வந்து கடைசி கார்னரில் இருக்குது. கார்னரில் இருந்தால் நம்மளுக்கு 2 பாசிபிள் மூவ் தான். எய்தர் 4 கூட இல்லைனா 5 கூட, இப்படி இல்லைனா இப்படி தான் பாசிபிள். ஸோ இதில் வந்து நம்ம 4ஐயும் எம்டி டைலையும் ஸ்வாப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்டேட்டுக்கே வந்துடும். அதனால் நம்ம அதை இன்க்ளூட் பண்ண மாட்டோம். நம்ம வந்து இந்த ஒரே ஒரு ட்ரான்சிஷன் மட்டும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த ட்ரான்சிஷன் எப்படி இருக்குது? நம்ம எதை ஸ்வாப் பண்ண போகிறோம்? இந்த 5ஐயும் 5 இங்கே போய் எம்டி டைல் இங்கே வந்துடும். அப்போ ஃபஸ்ட் ரோவில் இருக்க 1 2 3 அப்படியே இருக்கும். செகண்ட் ரோவில் இருக்க 8 6 4 அப்படியே இருக்கும். இங்கே வந்து 7. இந்த எம்டி டைலும் 5 மட்டும் நம்ம மாற்றி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ட்ரான்சிஷன். அடுத்த ஸ்டெப் என்ன? ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன். ஸோ அடுத்த லெவல் நம்மளுக்கு வந்து ட்ரீயை டெவலப் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷனுங்கிறது என்ன? நம்பர் ஆஃப் மிஸ்பிளேஸ் டைல். ஸோ நம்பர் ஆஃப் மிஸ்பிளேஸ் டைல்னா ஒவ்வொரு முறையும் கோல் ஸ்டேட் கூட கம்பேர் பண்ணி நம்மளுக்கு எந்தெந்த டைல்லாம் மிஸ்பிளேஸ் ஆயிருக்குன்னு பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் நம்மளுக்கு 1 2 3 வேணும். இங்கே 1 இருக்குது, 2 இல்லை, 3 இல்லை. ஓகே, அடுத்து 8 கரெக்டாக இருக்குது. நடுவில் வந்து எம்டி டைலாக இருக்கணும். அதுக்கடுத்து 4 வேணும், அதுவும் தப்பு. 7 கரெக்டாக இருக்குது. அதுக்கடுத்து 6 5 இது எல்லாமே தப்பாக இருக்குது. அப்போ இதோட ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் 6. ஸோ அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா 1 2 இல்லை, 3 கரெக்டாக இருக்குது, 8 கரெக்டாக இருக்குது. நடுவில் வந்து எம்டி டைல் வேணும், அது இல்லை. இங்கே 4 வேணும். அடுத்து 7 கரெக்டாக இருக்குது, இங்கேயும் தப்பு, இங்கேயும் தப்பு. அப்போ இதோட ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 5. இங்கே 1 2 3 கரெக்டாக இருக்குது, இது தப்பு. நடுவில் எம்டி டைல், இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. 7 கரெக்டாக இருக்குது, இங்கே தப்பு, இங்கே தப்பு. ஸோ இதோட ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷனும் 5. இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 ஃபர்ஸ்ட் ரோல் இருக்க 1 2 3 கரெக்டாக இருக்குது. செகண்ட் 8 கரெக்டாக இருக்குது. மிடில் எம்டி ஸ்டைல் வேணும், இங்கே 6 இல்லை. அடுத்து 7 கரெக்டாக இருக்குது, இங்கே எம்டி டைல் கிடையாது, இதுவும் கிடையாது. அப்போ இதோட ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 4. கடைசியாக இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 கரெக்டாக இருக்கா? அடுத்து 8 கரெக்டாக இருக்குது, இங்கே நம்மளுக்கு எம்டி டைல் வேணும். ஓகே, அது தப்பாக இருக்குது. அடுத்து 4, ஓகே, 7 இது தப்பு, இங்கே 5 கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த 2 டைல் தான் எங்கே வந்து மிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ இதோட ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் 2. ஓகே, ஸோ இதோட நிறுத்திக்கலாம். இதோட நிறுத்திட்டு இந்த ட்ரீயை நான் இன்னொரு சின்ன டயக்ராமாக மாற்றிட்டு நம்ம பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்ளை பண்ணலாம். ஸோ பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்ளை பண்ணுறப்போ ஏதாவது ஒரு நோடு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை மட்டும் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்த லெவல் போகிறப்போ நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து இன்னும் அதிகமாகிட்டே போகும். ஓகே, அவங்களால ஃபுல் கம்போஸ்டாக ஒரு பெரிய ட்ரீஸ் வரைகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு 3 லெவல் முடிச்சாச்சு. ஸோ இந்த 3 லெவலை வச்சு நம்ம வந்து பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்ளை பண்ணிட்டு இதுக்கு மேலே ஏதாவது வேணும்னா அந்த நோடை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ட்ரீயை நான் வந்து ரீட்ரா பண்ணுறேன். எல்லாத்துக்கும் ஒரு புது நேம் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நோடை வந்து ஸ்டார்டிங் நோடு எஸ், இதுக்கு A B C D E F G Hன்னு போட்டுக்கலாம். ஸோ இதை ரீட்ரா பண்ணுறப்போ சோர்ஸ் நோடு எஸ், இதில் வந்து 3 பிரான்ச் இருக்குது, A B C. அதுக்கப்புறம் A கூட D கனெக்ட் ஆகிருக்கு. அடுத்து Bயில் வந்து நம்மளுக்கு 3 பிரான்ச் இருக்குது, E F G. அடுத்து C கூட ஒரே ஒரு பிரான்ச்சு H. ஒவ்வொன்றுக்கும் ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். எஸ்ஸுக்கு 4, அடுத்து ஏக்கு 5, பிக்கு 3, சிக்கு 3, அதுக்கப்புறம் 6 5 5 4 2.
ஓகே, ஸோ இருக்கிற டயக்ராமை நம்ம அப்படியே குட்டி ட்ரீயாக வரைஞ்சிட்டோம். ஓகே, இப்போ அடுத்து வந்து நம்ம பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்படின்னா என்ன? நம்மளுக்கு ஒரு ஓப்பன் லிஸ்ட் இருக்கும், ஒரு க்ளோஸ் லிஸ்ட் இருக்கும். ஓப்பன் லிஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் வந்து இதுதான் கியூ, ப்ரையாரிட்டி கியூ. ஓகேயா? ஸோ ஸ்டார்டிங் நோடு எஸ்ஸுங்கிறத வந்து உள்ளார கொடுத்துருப்போம் அலாங் வித் த ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதில் என்னென்ன இருக்கும்னா நம்மளுக்கு இருக்கிற நோடை அப்படியே எடுத்து எழுதியிருப்போம். ஓகேயா? ஸோ இந்த ட்ரீயில் ஸ்டார்டிங் நோடு எப்பவுமே ரூட் நோட் மட்டும் தான் நம்மளுக்கு தெரிஞ்சதாக இருக்கும். ஏன்னா இன்புட் வந்து கொடுத்துருவாங்க, இதுதான் இனிஷியல் ஸ்டேட்னு. ஸோ அந்த இனிஷியல் ஸ்டேட்டை எடுத்து எழுதிடுவோம். ஓகே, அதுக்கப்புறம் நம்மளோட விசிட் ஹிஸ்ட்ரி இருக்கும். விசிட் ஹிஸ்ட்ரியில் நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஒரு நோடு, எந்த நோடை நம்ம விசிட் பண்ண போகிறோம் அதோட பேரண்ட் நோடு என்ன. ஓகே, இது ரெண்டும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் நோடு இருக்கும், இதில் பேரண்ட் நோடு இருக்கும், இதில் நோடு ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் h of n இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நோட் எஸ்ஸோட ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 4. என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு நோடாக இங்கே இந்த இதிலிருந்து எடுத்து அதை வந்து நம்ம விசிட் ஹிஸ்ட்ரியில் ஆட் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு நோட் தான் இருக்குது நம்மளோட க்யூவில். இது வந்து ப்ரையாரிட்டி க்யூ. ப்ரையாரிட்டி க்யூவில் ஒரே ஒரு நோடு தான் இருக்குது, எஸ் மட்டும்தான். ஸோ எஸ் அங்கேருந்து ரிமூவ் பண்ணி நம்மளோட விசிட் லிஸ்ட் இல்லைனா விசிட் ஹிஸ்ட்ரி இல்லைனா விசிட் நோடு ஏதோ ஒன்று இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ எஸ்ஸை ஆட் பண்ணதுக்கப்புறம் எஸ்ஸோட இதை நோடை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், விசிட் பண்ண போகிறோம். விசிட் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்னா இந்த எஸ்ஸு கூட என்னென்ன சைல்டு நோடு அட்டாச் ஆயிருக்குன்னு பார்த்து அதை வந்து நம்ம இந்த ப்ரையாரிட்டி க்யூவில் ஆட் பண்ணிக்குவோம். எஸ்ஸு கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு A, B, C 3 நோடு ஆட் ஆயிருக்கு. அதோட ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷனோட ஏவோட ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 5, பியோட ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் 3, சியோட ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் 3. ஸோ அந்த ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷனோட அதை வந்து ப்ரையாரிட்டி க்யூவில் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னா இந்த ப்ரையாரிட்டி க்யூவில் எந்த நோடுக்கு மினிமம் ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் இருக்கோ அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஸை ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டோம், அப்போ அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அடுத்து நம்மளுக்கு ஏபிசின்னு 3 நோடு இருக்குது. அந்த 3 நோடில் 2 நோடுக்கு 3ங்கிற ப்ரையாரிட்டி, அதுதான் மினிமம் ப்ரையாரிட்டி 3 தான். அந்த 3ல வந்து 2 நோடு அட்டாச் ஆயிருக்கு. அப்போ 2 நோடு அட்டாச் ஆயிருக்கப்ப என்ன பண்ணணும்னா நம்ம கியூ டேட்டா ஸ்ட்ரக்சரோட ஃபங்க்ஷனுக்கு போயிடுவோம். கியூ அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். அப்போ பியும் இருக்குது, சியும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கியூவில் ஆட் ஆனது எந்த நோடு? பி. அப்போ நம்ம பியை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பிக்கு பேரண்டல் நோட் பார்த்தீங்கன்னா எஸ். ஓகே, விசிட் லிஸ்ட் ஆட் பண்ணுறப்போ அந்த நோடு அலாங் வித் பேரண்டல் நோட் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பியை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஆர் பியை விசிட் பண்ண போகிறோம். அப்போ பியை விசிட் பண்ண போகிறோங்கிறப்ப பி கூட என்னென்ன நோடு அட்டாச் ஆயிருக்குன்னு பார்த்து அதை நம்ம இந்த க்யூவில் ஆட் பண்ணிக்கிறோம். E, F, G ஆட் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அவங்களோட ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷனோட ஆட் பண்ணுறோம். அப்போ 5, 5, 4, Eக்கு 5, Fக்கு 5, Gக்கு 4 இந்த ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷனோட நம்ம அட்டாச் பண்ணிட்டோம், இதில் ஆட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன? நம்ம 2 நோடை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம், 2 நோடை வந்து நம்ம விசிட் பண்ணிட்டோம். எஸ்ங்கிறத விசிட் பண்ணிட்டோம், பிங்கிறத விசிட் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன? மறுபடியும் இந்த கியூவில் இருக்கிற நோடில் எதுக்கு மினிமம் ப்ரையாரிட்டி இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ ஏவோட ப்ரையாரிட்டி 5, சிக்கு 3, இக்கு 5, எஃப்க்கு 5, ஜிக்கு 4. அப்போ மினிமம் ப்ரையாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா சியோடது தான் இருக்குது. அப்போ சியை அங்கேருந்து ரிமூவ் பண்ணி நம்ம விசிட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கு பேரண்டல் நோட் பார்த்தீங்கன்னா எஸ். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன? இப்போ சியை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். சியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா சி கூட என்ன நோட் அட்டாச் ஆயிருக்கு? ஹெச் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ ஹெச்சுக்கு ஹியூரிஸ்டிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. அப்போ ஹெச்சையும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஹெச்சுக்கு வந்து ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷனோட ஆட் பண்ணியாச்சா? அடுத்த ஸ்டெப் என்ன? நம்மளுக்கு மினிமம் ப்ரையாரிட்டி இருக்கிற இந்த விசிட் லிஸ்ட்டில் ப்ரையாரிட்டி க்யூவில் இருக்கிற மினிமம் ப்ரையாரிட்டி நோட் எதுன்னு பார்த்து அதை நம்ம விசிட் பண்ண போகிறோம். ஏக்கு 5, இக்கு 5, 5, 4, 2. அப்போ ஹெச்சுக்கு தான் மினிமம் ப்ரையாரிட்டி. அப்போ ஹெச் நோட நம்ம விசிட் பண்ணணும். ஸோ ஹெச் நோட விசிட் பண்ணுறப்ப ஹெச்சுக்கு பேரண்ட் பார்த்தீங்கன்னா சி. ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஹெச்சை விசிட் பண்ணணும். ஹெச்சை விசிட் பண்ணுறதுலாம் என்ன அர்த்தம்? ஹெச்சோட சில்ட்ரன் யாருன்னு பார்த்து நம்ம ஆட் பண்ணணும். பட் இங்கே என்ன பிரச்சனைனா நம்ம ஹெச்சை வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணலை. ஓகே, ஸோ இதை தான் நான் சொன்னேன், எப்போ தேவையோ அதை மட்டும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலான்ட்டு. ஓகே, ஸோ இப்போ ஹெச்சை எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா நம்மளுக்கு இந்த இடத்துல எம்டி டைல் இருக்குது, இதுதான் ஹெச் நோட். இந்த இடத்துல எம்டி டைல் இருக்குது. அப்போ 3 பாசிபிள் ஸ்வாப்பிங் இருக்கும். 7 கூட 6 கூட இல்லைனா 5 கூட நம்ம ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 5 கூட ஸ்வாப் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்டேட்டுக்கே வந்திருக்கோம். அப்போ நம்ம 5 கூட ஸ்வாப் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு 2 பாசிபிள் மூவ் மட்டும் போட்டுக்கிறேன். ஒன்று வந்து நம்ம 7 கூட ஸ்வாப் பண்ணலாம். அதாவது மேலே இருக்க ரோ அப்படியே இருக்கும், 1 2 3 அப்படியே இருக்கும்.
8 6 4 அப்படியே இருக்கும். 7 எம்டி டைல மட்டும் மாற்றிக்கலாம். ஓகே, அப்போ 7 முன்னாடி 7 அடுத்து எம்டி டைல் முன்னாடி வந்துடும். ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. அடுத்த பாசிபிள் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 5 ஆல்ரெடி ஸ்வாப் பண்ணி தான் இந்த ஸ்டேட்டுக்கு வந்திருக்கும். அப்போ 5 ஸ்வாப் பண்ண வேணாம், 6 ஸ்வாப் பண்ணிக்கலாம். 6 கீழே எம்டி டைல் மேலே 1 2 3 அப்படியே இருக்கும். 8 4 6 கீழே வந்துருச்சு. 7 5. ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ணணும். நம்ம நோடை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். 2 புது நோடு வந்திருக்கு, ஹெச். இதை ஐனும் ஜேனும் வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன். ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன்ங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் மிஸ்பிளேஸ் டைல். கோல் ஸ்டேட் கூட கம்பேர் பண்ணி எந்தெந்த டைல்லாம் மிஸ்பிளேஸ் ஆயிருக்குன்னு பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் 1 2 3 1 2 3 கரெக்டாக இருக்குது. அடுத்து 8 கரெக்டாக இருக்குது. இங்கே 6 இல்லை, நடுவில் நம்மளுக்கு எம்டி டைல் வேணும். 4 கரெக்டாக இருக்குது. இங்கே நம்மளுக்கு 7 வேணும், இங்கேயும் தப்பு. ஓகே, இதோட ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 3. ஸோ ஐயோட ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் 3 டைல் நம்மளுக்கு வந்து மிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. அடுத்து இது கூட இது பார்த்தீங்கன்னா ஜே நோட் பார்த்தீங்கன்னா 1 2 3 1 2 3 ஃபர்ஸ்ட் ரோ கரெக்டாக இருக்குது. 8 எம்டி டைல் 4 8 எம்டி டைல் 4 இதுவும் கரெக்டாக இருக்குது. அடுத்து லாஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா 7 6 5. ஸோ இதுவும் கரெக்டாக இருக்குது. அப்போ இதோட ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் 0. அப்போ ஹெச்சுக்கு ஆக்சுவலாக இந்த கீழே எக்ஸ்பேண்ட் பண்ணணும். நான் மேலே போடுறேன். நம்மளுக்கு வந்து 2 நோடு இருக்குது, ஐ அண்ட் ஜே. ஐயோட ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் 3, ஜேவோட ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் வந்து 0. ஓகே, ஸோ இப்போது இதை வந்து நம்ம இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஸோ ஹெச்சை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப என்ன ஆகுனா ஹெச்லேருந்து நம்மளுக்கு புதுசாக 2 நோடு க்ரியேட் ஆகிருக்கு, ஐ அண்ட் ஜேன்னு. ஐயோட ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் 3, ஜேவோட ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் 0. அடுத்த ஸ்டெப் இருக்கிறதுலே மினிமம் ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் எதுன்னு பார்க்குறோம். ஹெச்சை வந்து ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். ஸோ ஜேக்கு தான் 0. அப்போ ஜேவை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் விசிட் லிஸ்ட்டில். ஜேவோட பேரண்டல் நோட் பார்த்தீங்கன்னா ஹெச். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜே தான் கோல் ஸ்டேட். ஏன்னா எந்த நோடு வந்து ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் 0வோ அதுதான் எக்ஸாக்டாக கோல் ஸ்டேட். இதுக்கும் இந்த ஜேக்கும் கோல் ஸ்டேட்டுக்கும் ஒரு கேப் வந்து எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லா டைலும் கரெக்டாக இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது. இதுதான் கோல் ஸ்டேட். நம்மளுக்கு தேவையான டெஸ்டினேஷனுக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம். ஓகே, ஸோ இதோட இந்த ப்ராசஸ் நின்றோம். இதுதான் பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச். ஸோ இருக்கிறதுலையே எந்த நோடுக்கு மினிமமாக ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் இருக்குது, இருக்கிறதுலேயே எது பெஸ்ட்டான ஒரு நோடோ அதை மட்டும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஓகே, எது வந்து மினிமமாக நம்மளுக்கு எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து கோல் ஸ்டேட் கூட பக்கமாக இருக்கோமோ அந்த ஸ்டேட்டை மட்டும் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜே தான் கோல் ஸ்டேட்டு. ஜேயோட பேரண்டல் நோட் பார்த்தீங்கன்னா ஹெச். ஹெச்சோட பேரண்டல் நோட் பார்த்தீங்கன்னா சி. சியோட பேரண்டல் நோட் பார்த்தீங்கன்னா எஸ். ஸோ இதுதான் நம்மளோட சொல்யூஷன் பாத்து. ஸோ எஸ்லேருந்து சிக்கு, சியிலிருந்து ஹெச்சுக்கு, ஹெச்சிலிருந்து ஜேக்கு. இதுதான் ஃபைனல் சொல்யூஷன் இந்த கொடுத்துருக்கிற ப்ராப்ளம்க்கு. ஓகே, ஸோ இப்போ பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச் ரியல் டைமாக எப்படி அப்ளை பண்ணுறோங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஓகே, ஸோ எந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரியணும், சர்ச் ட்ரீ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியணும். ஸோ அது ரெண்டும் தெரிஞ்சிருச்சுன்னா டைரெக்டாக நம்ம அல்காரிதமில் அப்ளை பண்ணி நம்ம ஃபைனல் சொல்யூஷன் எடுத்துடலாம். ஓகே, தேங்க்யூ.